அதிசயமான தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் வேத வசனத்தை விசுவாசத்தோடு வாசியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எந்த காரியத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்தில் ஜெபியுங்கள். உங்களுக்கு பதில் கிடைக்கும். அற்புதமான அடையாளங்களை தேவன் உங்களுக்கு தருவார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோல்களை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அந்த 3ஆம் வான சிங்காசனத்தில் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்திய போது தனது மாட்சிமை, தன் மகிமை, தன் வல்லமை, தன் அதிகாரம் என்ன என்பதை உலகம் முடியும் மற்றும் மனித குலத்திற்கு இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரங்களை பற்றி போதிக்க அழியாத வேத வசனத்தின் வழியாக உலகத்துக்கு சொல்ல யோவான் அப்போஸ்தலருக்கு இந்த சத்தியத்தை சொன்னார். அவர் பூட்டினால் ஒருவராலும் திறக்க முடியாது. ஆண்டவராக இயேசு ஒரு கதவை திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட திறவுகோல்களை உடையவர் நாம் ஆராதிக்கிற தேவன். என் அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய மகிமை எத்தனை பெரியது என்பதை கிறிஸ்தவர்களாகி நாம் தான் அறிந்து கொண்டு வருகிறோம். ஆனால் கடவுள் உண்டு என்று நம்பக்கூடிய பல கோடி மக்கள், பல மதங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த மகத்துவமுள்ள சத்தியமுள்ள தேவனுடைய மகத்துவம், அதிகாரம், வல்லமை, மேன்மை என்ன என்பது அவர்களுக்கெல்லாம் இன்னும் தெரியவே தெரியாது. ஆகவே கிறிஸ்தவ ஜனங்களாக நாம் தெரிந்து கொள்கிற இந்த சத்தியங்களை ஒவ்வொரு விசுவாசியும் குறைந்தது 100 பேருக்காகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் தெய்வத்தின் அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் 100 பேருக்காகிலும் சொல்ல பழக வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ, ஆனால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனும் தெய்வத்தின் அதிகாரம், அவர் ஒரு கதவை திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது. அவர் ஒரு கதவை அடைத்து விட்டால் எவராலுமே திறக்க முடியாது. இத்தனை அதிகாரமும் மகத்துவமுள்ள தெய்வம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை கிறிஸ்தவ உலகில் நாம் அறிய வேண்டும். பிறருக்கு நாம் இதை அறிவிக்க வேண்டும். இது எத்தனை அற்புதம் பாருங்கள். எந்த கதவு திறக்க வேண்டும், எந்த வீட்டு கதவை திறக்க வேண்டும், அது தேவனால் ஆகும். எந்த கம்பெனி கதவை திறக்க வேண்டும், எந்த வியாபார கதவை திறக்க வேண்டும், எந்த தொழில் கதவை திறக்க வேண்டும், எந்த ஆசீர்வாத கதவை திறக்க வேண்டும், எந்த அரசாங்க கதவை திறக்க வேண்டும், எப்பேற்பட்ட கதவாக இருந்தாலும் சரி, அது திறக்க வல்லமை உள்ளவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த தேவனுடைய மகத்துவத்தை தாங்கள் அறிவதோடு மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகளுக்கும் இதை நாம் சொல்லி தர வேண்டும். விசுவாசிகளுக்கும் இதை நாம் சொல்லி தர வேண்டும். பார்க்கும் நண்பர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கு இதை சொல்லி தர வேண்டும். இந்த சத்தியமுள்ள அதிகாரமுள்ள தெய்வத்தை எந்த பக்தி உள்ள மனுஷனாவது அறிந்தால் இந்த தெய்வத்தை தான் அவன் முழு மனதோடு நம்புவான். ஏனால் எத்தனை ஆசீர்வாத கதவுகள், வெற்றியின் கதவுகள், சமாதான கதவுகள், அபிஷேக கதவுகள், முன்னேற்றத்தின் கதவுகள் எனக்கு பூட்டி கிடக்கிறதே, இதை யார் எனக்கு தரப்பார்கள் என்று இயங்குகிற மனிதர்கள் பூமியில் ஏராளம். என் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த கதவையும் திறக்க வல்லவர். அவர் ஒரு கதவை திறந்தால் யாராலும் அடைக்கவே முடியாது. அது எப்பேற்பட்ட அரசாங்க கதவாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட வல்லமை உள்ள கதவாக இருக்கட்டும், கர்த்தராகிய இயேசுவால் அந்த கதவை திறக்க முடியும். உங்கள் சொந்த வாழ்க்கையில் அதை சோதித்து பாருங்கள். முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள்.
முழு பலத்தோடு கூட கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். பெரியோரும் சிறியோரும் பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கதவுகளின் தேவனுடைய மகிமையை அறிய வேண்டும். நீங்கள் ருசிக்க வேண்டும். நீங்கள் இதை பல ஆயிரங்களுக்கு, பல லட்சங்களுக்கு ஒவ்வொருவரும் சொல்லும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நீங்களும் நாமும் மாற வேண்டும். ஆம், கர்த்தாதி கர்த்தர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற மகாராஜா அவர். அவரால் எந்த கதவையும் திறக்க முடியும். அவர் ஒரு கதவை திறந்தால் எந்த பிசாசால், எந்த உலகத் தலைவரால், எந்த மத தலைவரால், எந்த அரசியல் தலைவரால், எந்த அரசாங்க தலைவரால் அதை மூடவே முடியாது. என்றால் சர்வ அதிகாரம் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கதவுகளின் தேவன், அதிகாரத்தின் தேவன். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். இத்தனை மகத்துவமுள்ள தேவனை நாம் தெய்வமாக பெற்றது எத்தனை பெரிய பாக்கியம் என்று எண்ணி பாருங்கள். இந்த தெய்வத்தை நாம் அடைந்தது எத்தனை பெரிய பாக்கியம். அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டாரே, அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். வர்ணிக்க முடியாத, ஈடுகட்ட முடியாத மகா பெரிய மேன்மை ஆண்டவராக இயேசுவை நம்முடைய இரட்சகராக நாம் கொண்டிருப்பது. ஆகவே எதற்கும் கவலைப்படக்கூடாது. எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை திறக்கிற அதிகாரம் கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை திறக்க வல்லவர். எந்த கதவு உனக்கு ஆண்டவர் திறந்து விட்டாலும் அது எந்த சக்தியால் அடைக்கவே முடியாது. அந்த மகத்துவம் உள்ளவர் கர்த்தராகிய இயேசுவே. ஆகவே அந்த தேவனை முழுமனதோடு முழு இதயத்தோடு பற்றி கொண்டு அற்பமானது, பொய்யானது, போலியானது, அக்கிரமமானது, வெட்கமான பாவங்களை மாத்திரம் விட்டுவிட்டு கதவுகளை திறக்கவும் திறந்த கதவை அடைக்க முடியாமல் அதிகாரம் கொண்டவருமான கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் நம்மை தருவோம். அவர் திறந்த ஆசீர்வாத கதவு, ரட்சிப்பின் கதவு, சமாதான கதவு, அவர் திறந்த மகிமையின் கதவு, மகிழ்ச்சியின் கதவு, எதிர்காலத்தின் கதவு என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வாதத்தில் வைத்துக் கொள்ளும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கதவுகளின் அதிகாரம் கொண்டவரே, எந்த கதவையும் திறக்க வல்லவரே, உமக்கு கோடி நன்றி. நீ திறந்துவிட்ட ஒரு வெற்றியின் கதவு, ரட்சிப்பின் கதவு, ஆசீர்வாத கதவை எந்த சக்தியாலும், எந்த அரசியல் தலைவர்களாலும், எந்த மத தலைவர்களாலும், எந்த மனித தலைவர்களாலும் அடைக்கவே முடியாது. உமக்கே கோடி நன்றி. எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உம்மையே பற்றி கொண்டு நீர் எங்களுக்காக ரட்சிப்பு, ஆசீர்வாதம், அபிஷேகம், வெற்றி, ஜெயம், சத்தியம், நித்தியம் எனும் கதவுகளை திறக்கிற தேவன். நீ திறந்துவிடும் கதவுகளில் நாங்கள் நடக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.